எத்தனை பேர் இந்த காலையில சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy this morning? ஏன்னா இது ரொம்ப துக்கமான ஒரு நாள் என்று அநேக திருச்சபைகள் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. Many of the churches believe that this is a sorrowful day. ஆனா நமக்கு இது ஒரு துக்கமான நாள் அல்ல. ஆண்டவர் நமக்காய் மரித்திருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். But this is not a sorrowful day for us, but we should have a belief that the Lord died for us. என் இடத்தில் நான் பெற வேண்டிய தண்டனைக்கு பதிலாய் கர்த்தர் சிலுவையிலே மரித்தார் என்பதை நாம் நன்றி அறிதலோடு இருக்க வேண்டும். And we should have a feeling of thanksgiving that instead of me, God took my sins and he died in my place. அநேகர் கருப்பு சட்டைகளும் போட்டு வரலாம். Many of us might have come in black dresses. ஆனா நம்முடைய வாழ்க்கையை கலராய் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். But God has turned our life colorful today. கரங்களை ஊத்தி எல்லாரும் சொல்லுங்க. Amen. இது ஆண்டவர் இது கருப்பு தினம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்புக்கு ஒரு ஆரம்பமான ஒரு நாள். So this is not a day of sorrow but a beginning of salvation. நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொடக்கம் தான் இந்த நாள். So this is a day where our eternal life begins. என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். So turn with me your Bibles. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 Peter chapter 2 and verse 24. நம்ம அநேக பிரசங்களை கேள்விப்படும் 7 வார்த்தைகள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேள்விப்படுவோம். We might have heard many sermons meditating on the 7 words which the Lord said. அது உங்களுக்கு எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும் நினைக்கிறேன். And I know that each one of us know it memorizing. இந்த நாள்ல நான் அதை குறித்து பேச வரவில்லை. I'm not here to speak about that today. ஆண்டவர் பாடுபடும் பொழுது கூட இருந்த மனிதர்களை குறித்து சில குணாதிசயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So I'd like to share with you the characteristics of few people who were with Jesus and how they reacted when he suffered. அவர் மரித்தது அது ஒரு தற்செயல் அல்ல, அது முன்குறிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்காய் அவர் அதை தொடங்கி வைத்தார். The death of Jesus, it doesn't happen just by chance, but it was predetermined. 7 வார்த்தைகளை போல 7 மனிதர்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So I want to share with you 7 people from the Bible. ஆகவே 3 மணி நேரம் ஆனாலும் பொறுமையோடு இருங்க. Hence you wait even if it takes 3 hours. ஏன்னா பல திருச்சபையில் நம்ம 3 மணி நேரம் 6 மணி நேரம் உட்கார்ந்திருப்போம் 7 வார்த்தைகளை கேட்பதற்கு. So some churches would meditate the 7 words of the Lord for 3 hours like that. ஆகவே 7 மனிதர்கள் சொல்லும்போது 7 மணி நேரம் கூட ஆகலாம். So 7 hours might also take for 7 people. சரி, முதலாவது என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 26வது அதிகாரம் Matthew chapter 26 58வது வசனத்தை வாசிப்போம். and verse 58. Peter followed him at a distance, right up to the courtyard of the high priest. He entered and sat down with the guards to see the outcome. பேதுரு குறித்து இந்த காலையிலே சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். We are going to see regarding Peter. பேதுரு ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்த சீஷர்களில் மிக முக்கியமான நபர். And he is one of the most important disciple who was with close proximity to God. ஆண்டவர் மரித்து மீண்டும் எழுந்த பொழுது பேதுரு மூலமாய் திருச்சபையை ஆண்டவர் ஆரம்பித்தார். And Lord established the church after Peter. ஆண்டவர் பாடுபடும் பொழுது அந்த பாடுபடும் நேரத்துக்கு முன்பாய் பேதுருடைய வாழ்க்கையில் நடந்த சில குணாதிசயங்களை நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். So we are going to learn certain characteristics of Peter before Jesus died. ஆண்டவர் நான் மரிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது காவலிலும் சாவலிலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று தைரியமாய் சொன்ன பேதுரு. When Jesus proclaimed about his death, Peter said that I would follow you in life and in death. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் போர்ச்சியவர்கள் பிடித்த பொழுது தூரத்திலே இயேசுவை பின்பற்றினார். But when Jesus was caught by the soldiers, he is following Jesus only at a distance. ஏனென்று சொன்னால் நெருக்கத்தில் வந்தேன்னு சொன்னா சீஷர்களை பிடித்துக் கொள்வார்கள் என்ற பயம் பேதுருக்குள் காணப்பட்டது. So Peter had a fear, if I follow Jesus very closely, I might also be caught by the soldiers. நம்ம இந்த நாட்கள் நினைக்கலாம் சபையோட போதகரோட நம்ம நெருங்கும் பொழுது நமக்கு பிரச்சனை வரும்னு. உங்களை சொல்ல பொதுவா சொல்றேன். We might also think that if I go in much proximity to church or the pastor, I might get some personal problems. கிறிஸ்துவ ஆண்டவர் கூட நெருங்கி சேர்கிற வேளையிலே பிரச்சனைகள் வரும்னு சொல்லி தூரத்திலே பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. So there are a group of people who follow Christ only at a distance.
பாடுகள் வேதனைகள் மத்தியிலே தூரத்திலே இருந்து கொண்டு இயேசுவை தரிசித்து விட்டு கடந்து போகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். So in midst of their struggles and troubles, they follow Jesus only from a distance. ஆனால் ஆண்டு விரும்புகிற காரியம் இந்த பாடுகள் ஆண்டவர் ஒரு நாளிலே நமக்காய் மரித்தார் என்பதை நினைவு கூறும் நாளிலே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க வேண்டும். We need to dedicate, we need to just think of how our life is in these days when we meditate on the sufferings of the Lord. அதே அதிகாரத்திலே 69 74 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. In the same chapter, 69 to 74 verses, we read. அதில் குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டில் சென்று நிதானமாய் வாசியுங்கள். You could just take a note of it and go to your home and read. 3 முறை அங்கே பேதுரு மறுதலிக்கிறதை குறித்து அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. So there Peter is denying Jesus Christ 3 times. எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். So he is denying him before everyone. அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சத்தமிட்டார். He is telling, I do not know that man. அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியவும் பண்ண தொடங்கினார். And he began to curse the Lord, telling, I never know him. இந்த நாட்களே பாடுகளின் நாட்களே கர்த்தர் நமக்காய் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். And God has shed his own blood for us. ஆனால் அநேக வேளையிலே நாம் அவரை மறுதலிக்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். But many a times we deny him. ஆண்டவரை அறிந்தவர்களாய் இருந்தும் அவரை ஆண்டவரை பற்றி அறிவிக்க தயங்குகிறோம். We know about the Lord, but still we hesitate to share about his love to others. பேதுருவை பார்த்து சொன்னார்கள், அங்கே 73 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். In verse 73 we read, surely you are one of them, your accent gives you away. பாருங்க, நம்முடைய பேச்சு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். So our accent, our words might reflect Christ. ஆனால் நம்முடைய நடவடிக்கைகள் அநேக வேளையிலே அவரை மறுதலிக்கிறவராய் இந்த உலகம் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. But many see through our characters that we really deny the Lord. இந்த நாளிலே பேதுருடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது குறிப்பு என்ன சொன்னா, The first thing that we want to learn from Peter, உணர்ச்சி படுகிற கிறிஸ்தவர்கள், not just being emotional Christians. பேதுரு உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார், காவலிலும் சாவலிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பின்பற்றுவேன் என்று. So Peter just is bursting out of his emotions and telling, I would follow you in all situations. நம்ம அநேகர்கள் சொல்றது போல, ஆண்டவரே நான் மூச்சில சுவாசம் இருக்கிறவரை நான் உம்மை பின்பற்றுவேன்னு சொல்லி பாடுறோம். We sing songs to the Lord telling, till I have breath in my soul I would praise you. ஆனா நடைமுறையான வாழ்க்கையிலே அநேக வேளையிலே ஆண்டவரை மறுதலித்து விட்டு தூரத்தில் நிற்கிற அனுபவம் நமக்குள்ள காணப்படுகிறது. But in real life we come upon many experiences where we deny the Lord and follow him only from a great distance. நாம் இருக்கிற இடங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே, பக்கத்து வீடுகளிலே இயேசுவை வெளிக்காட்ட நமக்குள்ள பயம் இருக்கிறது. So we have a fear to reflect Jesus Christ in the place where we work or nearby our houses. அப்படி இருப்போம்னு சொன்னா அதுவும் ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களா தான் அர்த்தம் பண்ணப்படும். So if we are like that, that also means that we are denying the Lord. ஒரு கற்பனை கதை சொல்ல விரும்புகிறேன். I want to share with you an imaginary story. ஒரு திருச்சபை இதே போல ஒரு ஆராதனை முடிகிற சமயத்திலே வெளியே சாத்தானின் கூட்டம் ஒன்று இருந்தது. So in a church where the service was about to get over, there was a satanic group at the outside of the church. இங்க யாரும் பயப்பட வேணாம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். You need not fear regarding that. We are children of God. அங்கே ஆராதனை முடிகிற வேளையிலே பிசாசானவன் சாத்தான் அந்த விசுவாசிகளை மனதை கலக்கும்படியாய் அவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். And Satan was just having a look of all these believers. அங்கே முதலாவது ஒரு பெரிய கூட்டம் சபையை விட்டு கடந்து போனது. So firstly a great group of people left from the church. அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு போதகர் ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டாருன்னு சொல்லி பேசிக்கிட்டே போனாங்க. And they were telling, pastor took so much of time today. பிசாசு சொன்னா, இந்த கூட்டம் நமக்கு என்னது தேவைப்படாது சொல்லி விட்டுட்டான். And Satan just left them telling, this group will not be useful to us. இரண்டாவது ஒரு பிரிவினர், அதிகமான பிரிவினர் கடந்து சபையை விட்டு வெளியே வந்தாங்க. And then the second group came. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு பிரசங்கமும் ஆராதனையும் அருமையாக இருந்தது என்று சொல்லி. And they said the worship and the sermon today was very good. பிசாசு சொன்னா, இந்த பிரிவினரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, எழுப்புதல் வராது, விட்டுருப்பான்னு சொல்லிட்டாங்க. So the Satan also said that these people will not cause us much harm, so just let's leave them. மூன்றாவது ஒரு சிறிய குழுவினர் சபையை விட்டு வெளியே வந்தாங்க. And thirdly a small group of people left. அவங்க அமைதியா கடந்து போனாங்க சபையை விட்டு. So they just passed away silently.
பிசாசு குட்டி பிசாசுலாம் சொன்னுச்சு, இந்த குரூப் வந்து என்னது அமைதியா போகுது, இதை விட்டுறலாம், ஏன்னா எழுப்புதல் கண்டிப்பா இவர்கள் மூலமா வராதுன்னு சொன்னுச்சு. So the all small Satan said, let us leave this group also because they are very silent and revival can't come through them. ஆனா பிசாசுகளின் தலைவன் சொன்னா, இந்த குரூப் தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசல, அதிகமா பயங்கரமா புகழல, இவங்க தான் எழுப்புதலுக்கு தூண்களா இருக்க போறாங்க. But the head of the Satan said that these didn't break out emotionally or they didn't just split words unwantedly, so revival might come through them. நம்ம எந்த குரூப்ல இருக்கிறோம்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் சொன்னா, எந்த குரூப்ல நம்ம இருக்க போறோம்? So which group are we going to fall in? பேதுருவை போல உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரே காவலிலும் சாவலிலும் நான் உம்மை பின்பற்றுவேன் சொல்ல போறோமா? Are we going to be emotional being like Peter telling, I will follow you in death and in life? ஆனால் அதே பேதுரு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பொழுது தைரியமாய் எழுந்து நின்று நிதானமாய் அங்கே வார்த்தைகளை பேசினார் சொல்லப்பட்டிருக்கு. And the same Peter, when he received the fullness of the Holy Spirit, the word is told that he spoke words with much discern. உமக்காதான் வாழ்வேன் சொல்லி ஆராதனைகளை பாடல்களை உணர்ச்சி வசப்பட்டு பாடுகிறோமா? Are we singing songs just because out of emotions? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கர்த்தரை தேடுகிறோமா? Are we seeking the Lord only on Sundays? மற்ற நாட்களில் நம்முடைய சுயத்தை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? So how are we spending the rest of our days? இந்த பாடுகளின் நாட்களிலே கர்த்தரை நாம் எதற்காய் ஆண்டவர் எனக்காய் மரித்தார், என்னுடைய இடத்திற்கு பதிலாய் ஆண்டவர் மரித்தார் என்பதை நாம் நன்றி அறிதலோடு உணர்ந்து கொள்ள வேண்டும். So we should be with a thanksgiving heart that Lord gave his life for me in this day. இந்த நாள் ஆண்டவர் எனக்காய் மரித்திருக்கிறார், ஆகவே என் இயேசுவை நான் என் வாழ்க்கை மூலமாய் என் பகுதிகளிலே என் வேலை ஸ்தலங்களிலே வெளிக்காட்டுவேன் என்கிற விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். So we should have a faith that God died for me and I will reflect his love to people who are around me. அடுத்தது வாசிங்க, அதே மத்தேயு 26 அதிகாரம் 15வது வசனமும் 16 வாசிங்க. 15th and 16th verse of the same chapter. 26வது அதிகாரம் 15வது வசனம். Of Jesus. அவருடைய அற்புதங்களை அடையாள நேரிலே கண்டு ரசித்த மனிதன், he has seen and enjoyed many miracles performed by him. ஆண்டவர் பேசுகிற சத்தியங்களை கூடவே இருந்து கேட்டு அதை பார்த்து மனிதன், and he knew whatever was taught by Jesus. நான் அவரை காட்டிக் கொடுக்கிறேன் சொல்லி தானாகவே முன்பாய் வந்தான். He is voluntarily coming and telling, I will hand him over to you. வெறும் 30 வெள்ளிக்காசுக்காய் அவன் காட்டிக் கொடுக்க ஆயத்தப்பட்டான். Just for 30 pieces of silver he was ready to give on the Lord. இந்த நாள்ல அதோட மதிப்பு $600 என்பதை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. So researchers say that it is worth $600 according to this time. அந்த நாட்களில் அதோட மதிப்பு அதிகமா இருந்தது. But that was much valuable during those days. பணத்திற்காய் இயேசுவை காட்டிக் கொடுக்க முன் வந்தான். So he was willing to give Jesus for the money. அவன் ஆண்டவரை குறித்து அவன் கற்றுக்கொண்ட சத்தியத்தை எல்லாம் மறந்து போனான். He forgot whatever was taught regarding Jesus. நம்முடைய வாழ்க்கையிலே பணங்களோ பதவிகளோ உயர்வுகளோ வரும் பொழுது கர்த்தரை நாம் காட்டி கொடுக்கிறவர்களா அநேக நேரங்களில் மாறி விடுகிறோம். So we too might give away Jesus when we get money and positions in our life. என் வாழ்க்கையிலே உயர்வை தந்தது ஆண்டவர் என்பதை அநேக வேளையிலே நாம் மறந்து போகிறோம். We forget many times that it was the Lord who gave me this promotion. இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான பணத்தை தந்தது கர்த்தர் என்பதை நாம் அநேக வேளையிலே மறந்து போகிறோம். We forget that this finance was from the Lord. நான் பெற வேண்டிய தண்டனையை எனக்காய் ஆண்டவர் பெற்றுக்கொண்டார் என்பதை மறந்து போகிறோம். We forget that Lord undertook the punishment which I was to go. நாம் பணத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது உயர்வுகள் வரும் பொழுது கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற சூழ்நிலையிலே போய் கொண்டிருக்கிறோம். When we get money or when we are lifted up, we are into situations when we backslide from the Lord. அன்றைக்கு யூதாஸ் அவனுக்கு இருந்த அந்த இடத்தை அவன் இழந்து போனான். So Judas lost his place for him. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற இடத்தை நாம் இழந்து போகாதபடி காத்துக் கொள்வோம். We too should be careful and not lose the position which God has for us. நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே, நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே கர்த்தர் எனக்காய் தண்டிக்கப்பட்டார் என்பதை இந்த நாட்களிலே நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். So we need to have a discernment that God was punished in my place. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார், கர்த்தரே நமக்கு ஆசீர்வாதம் என்பதை இந்த நாட்களிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். We need to realize that Lord alone is my blessing and he will give me everything. யூதாஸ் அதை மறந்து போனான், அவருடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்து போனது. Judas forget this and his life was a tragic end. வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று. In the Bible we read that urging for money is the cause for every wickedness.
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவைகளை தியானித்து ஆண்டவரே இந்த வாழ்க்கையிலே நான் ஆண்டவரே பணத்திற்கு பின்பாய் பொருளுக்கு பின்பாய் சொத்துக்களுக்கு பின்பாய் செல்லாதபடி என்னை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். So we too should ask to the Lord that I should not run away for money or positions. என்னோட கூட வேதத்தை திரும்ப வாசிங்க. மத்தேயு 27 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 27th chapter and verse 4. Chief priests forgot what their main job is. என்னோட கூட லேவியராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க ஒருவர். Leviticus 4 and verse 20. லேவியராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. பாவம் செய்கிற மனிதனை ஆண்டவர் பக்கமாய் திருப்புவது ஆசாரியருடைய வேலையாய் இருந்தது. So it is the responsibility of them to bring people who do sins towards the Lord. அந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது யூதாஸ் அவன் 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டு காட்டி கொடுத்தான். அவனுடைய மனம் குத்தப்பட்ட பொழுது ஆசாரிடத்துல வந்து பேசுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். So Judas was ready to give away the Lord for 30 pieces of silver, but then when he realized he is coming and speaking to chief priest, அவர்கள் சொன்ன வார்த்தை எங்களுக்கு என்ன, அது உன் பாடு. And they are telling what is our business, that is your own decision. கர்த்தர் பக்கமாய் அவனை ஒருவேளை திசை திருப்பி இருக்கலாம், ஒருவேளை நல்ல ஆசாரிகளா இருந்தாலும் சொன்னார் யூதாசுக்கு மன்னிப்பை கொடுத்து கர்த்தர் பக்கமாய் திருப்பி இருக்கலாம். So they can have told about the goodness of Jesus, or they would have stopped Judas from doing the sin. ஆண்டவர் பக்கமாய் சேர்க்கிற அந்த வேலையை அவர்கள் மறந்து போனாங்க. But they forgot their prime work of bringing people to the Lord. ஆண்டவர் கொடுத்த அந்த கடமையை அவர்கள் மறந்து போனாங்க. So they forgot their responsibility. அந்த ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை அலட்சியப்படுத்தினார்கள். They just considered ill of the commandment of the Lord. இந்த நாள்ல ஒருவேளை நாம் அநேக வேளையிலே ஆண்டவருடைய கட்டளையை அலட்சியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். In many times we also don't give much weightage to the commandments which the Lord has given us. உலகமெங்கும் போய் சுவிசேஷ அறிவின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை நாம் மறந்து அலட்சியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்களிலே. So God has given the chief commandment that we should go to the world and preach about his word, but we don't give much importance to it. பாடுகள் நாட்களே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம், எதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்தப்பட்ட அந்த கட்டளையை நிறைவேற்றுவதே நமக்கு மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. So we should have this as primary goal of our life, that fulfilling the commandment which the Lord has told. நம்மிடத்திலே பிரச்சனைகளை வந்து பேசுகிற மனிதர்களை பார்த்து எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்று சொல்கிறோம். So when people come to us with their problems, we just tell them what can we do, it is your responsibility. நீ பாவம் செய்தால் ஆகவேதான் உன்னை கஷ்டப்படுகிறான்னு சொல்லி நம்ம புறஜாதியிடத்திலே பேசிக் கொண்டு இருக்கிறோம். We just tell to the Gentiles that you sinned and you are suffering because of that now. கர்த்தர் பக்கமாய் சேர்க்க வேண்டிய நீங்கள் நானும் அவர்களை பார்த்து குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். So it is our responsibility to turn them towards Jesus, but we don't do it but mock at them. மார்க் 15 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. Mark chapter 15 and verse 3. பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. The chief priest accused him of many things, but he didn't reply. யார் ஆண்டவர் பக்கமாய் சேர்க்க வேண்டிய மனிதர்கள் அன்றைக்கு ஆண்டவரே குறை சொல்லி கொண்டிருந்தார்கள். So these people who should draw people towards the Lord themselves are accusing the Lord. யூதாசை பார்த்து எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்று சொல்லி அவனை அலட்சியப்படுத்தினார்கள். To Judas they are telling what is our duty, it is yours. இந்த நாளிலே நாமும் அநேக ஜனங்களை உன்பாடு உன் வாழ்க்கை என்று சொல்லி அவர்களை வெறுத்து தள்ளி விடுகிறோம். We also tend to hate many people, telling that it is your responsibility, you suffer. ஒரே நாள் ஒரு நாளிலே இதே போல நாமும் இருந்தோம் என்பதை அநேக வேளையிலே நாம் மறந்து போகிறோம். We forget it many times that one day we were also living like them. வியாதியோடு வருகிறவர்களுக்கு பார்த்து உனக்கு பாவம் தான் உனக்கு வியாதி என்று சொல்லி குறை கூறுகிறோம். So when a deceased person come to us, we tell this is because of your sin. அல்லது கஷ்டத்தோடு வருகிற பேசுகிற மனிதர்களை பார்த்து அலட்சியம் செய்துவிட்டு எனக்கு வேலை இருக்கு நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி என்ன பண்றோம், விலகி போகிறோம். Or when people come with their needs, we just tell I'm busy with other works. ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கூட பேசுகிற காரியம், நாம் ஆண்டவருடைய கட்டளையை கைக்கொள்ள விரும்புகிறோமா அல்லது அலட்சியப்படுத்துகிறோமா? Are we following the commandments of the Lord, or are we not giving much weightage to it? கர்த்தர் பக்கமாய் சேர்க்க வேண்டிய நீங்கள் நானும் கர்த்தர் பக்கமாய் சேர்க்க வேண்டிய மனிதர்களை பற்றி குறை கூறிக்கொண்டு இருக்கிறோமா? Instead of bringing people to Jesus, are we complaining regarding their works? தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டிய நீங்கள் நானும் இன்னைக்கு தேசத்தை குறித்து குறை கூறிக்கொண்டு இருக்கிறோமா? So we and I who should pray regarding the nation, are we praying or are we complaining?
ஆளுகிறவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டிய நீங்கள் நானும் இன்னைக்கு ஆளுகிறவர்களை பார்த்து குறை கூறி கேலி செய்து கிண்டல் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? We who should pray for the governors, are we praying for them or are we just mocking at them? ஆண்டவர் இருந்த நாட்களிலே ஆசாரியர்கள் அப்படிதான் செஞ்சாங்க. ஆனா இன்றைக்கு நாம் அப்படி அல்ல. ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுகிறவர்களா நீங்கள் நானும் மாறணும். The high priest did like that, but we should not follow that way, but we need to follow the commandment of the Lord. மத்தேயு 27வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. Matthew 27 and verse 17. போதுமானது. So when the crowd had gathered, Pilate asked him, for he knew it was out of self-interest that they had handed Jesus over to him. பிலாத்துவை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். So we are going to see regarding Pilate the next time. பொறாமையினாலே ஒப்பு கொடுத்தார்கள் என்று அறிந்திருந்தான் பிலாத்து. He had knew that they handed over Jesus because of jealousy. அதே 19வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் நியாயாசனத்திலே உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னால். So his wife sent him a message, don't have anything to do with that innocent man, for I have suffered a great deal today in dream because of him. உண்மையை அறிந்திருந்த பிலாத்துனால ஒன்றும் செய்ய முடியல. So Pilate had known the truth, but he was not able to do anything. மார்க் 15:15 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீ வீட்டுல சென்று வாசிச்சு பாருங்க, நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். Wanting to satisfy the crowd, Pilate released Barabbas to them. He had Jesus flogged and handed him over to be crucified. பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த அவன் ஆசையா இருந்தான். So he was pleased only to please the people. இயேசுவை அறிந்திருந்தான், ஆனால் ஜனங்களை பிரியப்படுத்த அவன் ஆசையா இருந்தபடினால ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காய் ஆண்டவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். He knew the Lord, but in order to gain the satisfaction from the crowd, he is handing over Jesus to the crowd. யோவான் 19வது அதிகாரம் 8வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. In John 19:8, பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அதிகமாய் பயந்து. when Pilate heard this, he was even more afraid. பாருங்க, ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டும் சொல்லி விரும்பினான், ஜனங்களுக்கு பயந்தான். He wanted to please people and so he feared for them. இயேசு யார் என்பதை அவனும் அவன் மனைவியும் அறிந்திருந்தார்கள். ஆனால் ஜனங்களை பிரியப்படுத்த வேண்டும், ஜனங்களுக்கு பயந்தபடினாலே இயேசுவை சிலுவைகளுக்கு நேராய் ஒப்பு கொடுத்து விட்டு கடந்து போனான். He and his wife knew personally regarding Jesus, but in order to satisfy the crowd, he is handing over Jesus to them. அநேக வேளையில நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனால் ஜனங்களுக்கு பயந்தபடினாலே சுவிசேஷத்தை அறிவிக்க அநேக வேளையில பயப்படுகிறோம். Many times we also know regarding the Lord, but fearing to have a good name among the people, we don't share about him. அதாவது நம்ம உறவினர்களை ஆண்டவர் பக்கமாய் சேர்ப்பதற்கு நமக்கு யோசிக்கிறோம். ஏன்னு சொன்னா அவர்களை எப்படியாச்சும் பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம், தவிர ஆண்டவர் பக்கமாய் சேர்ப்பதை நாம் விட்டு விடுகிறோம். We want to please our relatives, so we don't share regarding Jesus to them, but we just leave them in their own way. ஆண்டவர் யார் என்று அறிந்திருந்தும் அநேக வேளையில நாம் அநேகருக்கு ஆண்டவர் பற்றி சொல்லாமல் நாம் பயந்து போகிறோம், அல்லது ஜனங்களை பிரியப்படுத்த விரும்புகிறோம். We fear regarding people, or we want to please them, so we don't want to share regarding God to them. இந்த நாள்ல ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில ஜனங்களை பிரியப்படுத்த மாட்டோம், ஜனங்களை கண்டு நாங்க பயப்பட மாட்டோம்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். So let us take a decision today that I will not fear regarding people, or I will not try to please them alone. பிரச்சனைகளை, சபைக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து ஆதி திருச்சபையிலே பயந்து ஓடவில்லை. The early church didn't just run away seeing the troubles which they had to face. பிரச்சனைகள் மத்தியிலே சிதறினார்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. But in midst of that problem, they got scattered and the gospel was preached. இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது, ஆனால் ஆகவே நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்களிலே. Today also the same condition, the problem exists, but we tend to be fearful. பிலாத்துவின் குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் இருக்க கூடாது. So we should not have this characteristics of Pilate. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க உம்மை அறிந்திருக்கிறோம், உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், உமக்காய் நாங்கள் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிப்போம்ங்கிற ஒரு தீர்மானத்தை இந்த நாளிலே நாம் எடுப்போம். We need to take a decision that I know the Lord personally, so I'm going to tell about him boldly to others. லூக்கா 23வது அதிகாரம், Luke chapter 23. 8வது வசனத்தை 9வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. Verses 8 and 9. 23வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அவருடைய அற்புத அடையாளத்தை குறித்து அவன் பார்க்க வேண்டும் சொல்லி விரும்பினான். He wanted to see the miracles performed by the Lord. அவரை கண்ட பொழுது சந்தோஷப்பட்டான். And he rejoiced when he saw Jesus. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஆனால் 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு,
அப்பொழுது ஏரோது தன் போர்ச்சேவரை கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்தினிடத்திற்கு அனுப்பினான். Then Herod and his soldiers ridiculated him and mocked at him. இவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்திருந்தான், ஆனால் அவருடைய அற்புதங்களை காண ஆசைப்பட்டான். He had known about the Lord and he wanted to see the miracles performed by him. ஆண்டவர் உயிரோடு கூட இந்த நாட்களிலே அவருடைய அற்புதத்தை பார்க்க ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை பின்பற்றியது. There were people who followed Jesus for the signs and wonders he performed. இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட இந்த ஏரோது அவரை பார்க்க வேண்டும் சொல்லி விரும்பினான். அதே போல அவருடைய அற்புதங்களை குறித்து காண வேண்டும் சொல்லி அவன் ஆசைப்பட்டான். And this Herod wanted to see Jesus and wanted to see him perform miracles for him. இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகள், அநேக திருச்சபைகள்ல இருக்கிற ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் அற்புதங்களை பார்க்க விரும்புறாங்க. Many Christians in churches also are in this same situation. They want to see the miracles performed by the Lord. ஏரோதை போல இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள், அவரை குறித்து ஆசை இருக்கிறது, ஆனாலும் அற்புதத்தின் மேல் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. They've heard about Jesus, they know him, but still they focus only on the miracles. இன்றைக்கு தீர்க்கதரிசிகளை நோக்கி அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். We see many running towards prophets. இயேசுவை விட்டுவிட்டு இன்றைக்கு தீர்க்கதரிசன எதிர்காலத்தை குறித்த குறி கேட்பது போல அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். They just forget the Jesus but run on to prophets expecting that they would tell something regarding their future. ஒரு சபை ஆராதனை ஒரு என்டர்டெயின்மெண்டாக இருக்க வேண்டும் சொல்லி விரும்புறாங்க. So many want to get entertainment in church. அல்லது சபை ஆராதனை ஒரு கலை நிகழ்ச்சியை போல இருக்க வேண்டும் சொல்லி கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள். Or many think that church service should be like a festival. ஆனால் இன்றைக்கு இயேசுவை தேடி வருகிற கூட்டமோ மிகவும் குறைவு. There are only few people who come to church searching the Lord. ஆண்டவர் அறிந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், ஆனால் அற்புதத்தை மாத்திரம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம் இன்றைக்கு ஏராளமாய் இருக்கிறது. There are many people who search Jesus only for the miracles he performed. கிறிஸ்தவம் ஒரு நாள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுகிற ஒரு சபை, ஒரு நாளும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுகிற ஒரு நிகழ்ச்சி அல்ல. So church is not a place of entertainment at any time. ஆண்டவர் பக்கமாய் ஜனங்களை திருப்ப வேண்டியது சபையின் மிக முக்கிய கடமை. It is the main responsibility to turn people towards the Lord. சபையிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் முக்கியமல்ல. So dancing singing alone is not important. சபையிலே தேவனை மகிமைப்படுத்துவதுதான் மிகவும் முக்கியம். But glorifying the Lord alone is important. ஏரோது அவனுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்டான், விரும்பினா, ஆனால் ஆண்டவரை நிந்திக்கிற மனுஷனாய் மாறி போனான். Herod wanted to see Jesus, but then finally he mocked at Jesus. இந்த நாளில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், ஆண்டவரே நாங்களுமே பார்க்க விரும்புகிறோம், நேசிக்கிறோம், ஆனால் அநேக வேளையிலே அற்புதத்தை கண்டு நாங்கள் தடமாறி போகிறோம். We should also tell that we love Jesus for whom you are. We should not focus only on miracles alone and leave the track. அங்கே லூக்கா 23வது வசனத்துல 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் போர்ச்சேவர்களோடு சேர்ந்து அவரை நிந்திக்க தொடங்கினான் சொல்லப்பட்டிருக்கு. And Herod began to ridiculate and mock at Jesus along with his soldiers. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துறவர்களாய் நீங்கள் நானும் மாறணும். So we should be people who bring glory to the Lord. எனக்காய் மரித்திருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துறவர்களாய் நீங்கள் நானும் மாறணும். We should be as people who bring glory to the name of the Lord. ஏரோதை போல அற்புதத்தை பார்க்க ஆசைப்பட்டு கடைசியிலே நிந்திக்கிற மனிதர்களாய் நீங்கள் நானும் ஒருபோதும் இருக்க கூடாது. We should never become like Herod who wanted to see the miracles of Jesus but finally ended up ridiculating him. மத்தேயு 27 அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. Matthew 27 and 32. As they were going out, they met a man from Cyrene named Simon, and they forced him to carry the cross. அங்கே ஆண்டவர் சிலுவையை தூக்கி கொண்டு போகும் பொழுது அவர் தாங்க முடியாத சூழ்நிலையில அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை கண்டுபிடித்து அவனை சிலுவை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. So when Jesus had much difficulty in carrying his cross, they are meeting a man named Simon and they are compelling him to carry the cross for Jesus. இவன் யார் இயேசு என்று தெரியாத ஒரு மனிதன். So he didn't know who Jesus was. ஆனால் சிலுவையை சுமக்க ஒப்புக்கொள்கிறான். But he is admitting that I will carry the cross for him. நம்ம அநேக நேரங்களில் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள்
கிறிஸ்துவை யார் என்று அநேக வேளையிலே தெரியாமல் போகிறது. Many children who are brought even in Christian families, they don't know God personally. எதற்கு சபைக்கு வருகிறோம் என்று தெரியாமல் போகிறது. So they don't know why they want to come to church. எதற்காக ஆண்டவரை தெரிந்து கொள்கிறோம் என்கிறது அவர்களுடைய சிறு வயதிலே அவர் தெரியாமல் போகிறது. Or in their small age, they don't know why should I follow Jesus Christ. அது ஆராதனை சடங்காய் அவர்கள் மாற்றுகிறார்கள். So this becomes just a religious practice for them. அல்லது பெற்றோரால் பலவந்தப்படுத்துகிறார்கள். Or they are just compelled by their parents to do so. ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை வருவதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை பலவந்தப்படுத்தி நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, கட்டாயப்படுத்துறாங்க. So the parents are compelling the children that you need to come to church on Sunday definitely. ஆனா அவர்களுக்கு கிறிஸ்து யார், தேவன் யார் என்பதை அவர்கள் தெரியாமல் இருக்கிறது. But they are not knowing who the Lord is, who Jesus Christ is. பாருங்க, ஒரு குரு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு குரு எப்பொழுதுமே அவர் பாடம் நடத்தும் பொழுது அங்கெங்கே போகிற அந்த பூனையை கட்டி வைத்து விட்டு அவர் பாடம் நடத்துவார். So if there is a teacher in a school, he would not leave the cat run here and there in the classes, but he would tie it. சீஷர்களுக்கு இது புரியல, ஏன் குரு பூனையை பிடிச்சு வந்து கட்டிட்டு பாடம் நடத்துறான்னு குழப்பமா இருந்துச்சு. So the disciples didn't know why the teacher is doing in this particular way. ஏன்னா பூனை அங்கங்க டிஸ்டர்ப் போக தாவி குதிக்கும் போது டிஸ்டர்ப் ஆகும்போது அவரால் பாடம் நடத்த முடியல. So the teacher was not able to teach when the cat was running here and there. ஒரு நாள் அந்த குரு மரித்து போனார். One day the teacher died. சீஷர்கள் அங்க இருக்கிற அந்த சீடன் குருவாய் மாறினான். And one of the disciples there became a teacher now. அவன் செய்த முதல் வேலை, the first thing that he did, வெளியே சென்று ஒரு பூனை பிடித்து வந்து அங்கே கட்டி வைத்து விட்டு அவன் போதிக்க தொடங்கினான். So he caught a cat which was roaming about outside into this place. ஏன் குரு செய்தார் என்பது அவனுக்கு தெரியல. So he didn't know why the teacher was following this practice. எந்த நோக்கத்திற்காக அவர் செய்தார் என்பது தெரியல. He didn't know the purpose of why the teacher followed. சடங்காச்சாரமாய் அதை மாற்றினார்கள். So they turned it into a religious custom. நம்முடைய குடும்பங்களும் நம்ம பிள்ளைகளும் ஒரு நாளும் சடங்காச்சாரமாய் இயேசுவை பின்பற்ற கூடாது. Even our children in house should not follow Jesus just for some religious customs. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போன சொன்னா அழுகிற பிள்ளைகளை தயவு செய்து அவங்களுக்கு புரிய வைங்க, ஏன் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை சிறு வயதிலே கற்றுக் கொடுங்கள். So if your children are not willing to come to church but they cry, you just tell the meaning of coming to church. இந்த சீரேனே ஊர் சீமோனை போல யார் என்று தெரியாமலே சிலுவை சுமக்கிற ஒரு மனிதனை போல நீங்கள் நானும் இருக்க கூடாது. So we should not be like Simon who carried the cross without knowing who the real Jesus is. ஒரு நாள் கிறிஸ்தவ நம்முடைய ஆராதனைகள் ஒரு நாளும் சடங்காச்சாரமாய் அல்ல, உண்மையாய் தேவனை மகிமைப்படுத்த ஆராதனையா இருக்க வேண்டும். So our worship should never become religious, but it should be in truth. கரங்க தலையில சொல்லுவோமா? Amen. ஹalleluya. அடுத்து வாசிங்க, லூக்கா 23வது அதிகாரம் 39-40 வாசிங்க. லூக்கா 23, Luke chapter 23 39-40 வாசிங்க. and 39 and 40 verse. The Lord. ஒரு கூட இருந்த மற்றொருத்தியுடன் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரிடத்திலே அவன் நம்பிக்கையோடு இருக்கிறான். But the other criminal is holding on to the Lord and having hope on him. மற்றொரு திருடனோ எப்படியாவது எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சொல்லி ஆண்டவரை கேலி செய்து சோதித்து பார்க்கிறவனாய் காணப்படுகிறான். But the other criminal is just mocking at Jesus and telling that you save yourself and you save us also. கடவுளை தெரியாத அநேக நபர்கள் கடவுளை நாங்கள் சோதித்து பார்க்கிறோம் சொல்லி விளையாட்டாக சொல்லுகிறார்கள். Many people who don't know about the Lord, they just speak against the Lord and they mock. ஆனால் கடவுளை அறிந்த கிறிஸ்தவர்களாய் நீங்கள் நான் அநேக வேளையிலே கர்த்தரை சோதித்து பார்க்கிறவர்களாய் நீங்கள் நான் இருக்கிறோம். But even if we know the Lord, we tend to test the Lord at times. அவரால் அது முடியுமான்னு சொல்லி அநேக வேளையிலே அவரை பார்த்து முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். We just murmur against the Lord, telling, why are you not able to do this particular thing for me? என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டான்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்து அவரை கேள்வி கேட்கிறவர்களாய் நம்ம மாறி போகிறோம். So because of this murmuring habit, we begin even to question against the Lord. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆண்டவரை சோதித்து பார்க்கலாம் நீங்கள் நானும் மாறக்கூடாது. ஏனென்று சொன்னால் நமக்காய் அவர் மரித்து இருக்கிறார். So we should not come to this place of mocking and testing at Jesus because he had died in our place. யோசித்து பாருங்க, ஒருவன் கன்னத்துல அறைந்தான்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? You just imagine if anyone slaps at you, how will you be able to feel? பஸ்ல எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போகும்போது தெரியாமல் மிதித்த ஒரு நபரை பார்த்து நாம் என்ன பதில் சொல்லுவோம்? So if someone stamps at our feet unknowingly, what words do we tell to them? ஒரு சாதாரண மனிதர்களால் நம்மாலே தாங்க முடியவில்லை, ஆனால்
கிறிஸ்து அவர் தெய்வத்தன்மை உள்ளவர் மனிதனாய் வந்த பொழுது அவை எல்லாவற்றையும் அவர் சகித்தார். We being normal man, we are not able to bear this, but the Lord, he was the heavenly Father, but he undertook all these sufferings because of us. வார்த்தையினால உண்டாக்கின இந்த பூமியிலே தன்னுடைய கரத்தினால உண்டாக்கின இந்த மனிதன் என்னை அடிக்கிறான்னு சொல்லி அவர் ஒரு நிமிடத்திலே அவனை சாம்பலாய் மாற்றி இருக்க முடியும். He could have turned all these people to ashes, telling that I created the whole world with my word and I created the man with my own hands. ஒருவேளை நான் இயேசுவா இருந்தேன்னா எல்லா பசங்களும் என்ன பண்ணிருப்பேன், சாம்பலாக்கிட்டு புது உலகத்தை உண்டாக்கி இருப்பேன். If I was Jesus, I would have just made every one of them to ashes and I would have created a new world. ஆனா வேதம் சொல்லப்பட்டிருக்கு, அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவர் மௌனமா இருந்தார். But the Bible tells that he was so silent as a sheep which was going to a slaughterhouse. ஏன் அவர் மௌனமா இருந்தான்னு சொன்னா, உங்களை இன்னும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை பரலோகத்திலே கொண்டு சேர்க்கும்படியாய் அவர் அங்கே மௌனமாய் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். So he bore all these sufferings thinking that I should make crores of people enter heaven. இந்த நாட்களே ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில நான் ஒரு நாள் உணர்ச்சிப்படுகிற கிறிஸ்தவர்களா இருக்க கூடாது என்று சொல்லி நீங்க தீர்மானம் எடுக்க போகிறோம். So we should take decision that I will never be an emotional Christian. ஒரு நாள் உம்மை சோதித்து பார்க்கிற கிறிஸ்தவர்களா நாங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுக்க போகிறோம். Or I'll never try to test you. ஒரு நாள் உம்மை அலட்சியப்படுத்துகிற கிறிஸ்தவர்களா நான் இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். Or I should never be a person who lets you down. உம்மை அறிந்திருந்தும் ஜனங்களை பிரியப்படுத்துகிற கிறிஸ்தவர்களாய் நாங்க ஒரு நாள் இருக்க கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுக்க போகிறோம். So because of trying to please others, I should not try to leave you.